ராமநாதபுரம் முதல் குமரி வரை ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு டெண்டர் கோரியது மத்திய எரிசக்தி இயக்குநரகம். மீன்வளம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை. ஹிந்தி என்ற முகமூடிக்கு பின்னால் சமஸ்கிருதத்தின் முகம். திமுக தொண்டர்களுக்கு எழுதிய 3வது கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். விரும்பும் மொழியை யாரும் படிக்கலாம் என விஜய் பேச்சு. வேறு மொழியை வலுக்கட்டாயமாக எப்படி திணிக்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு கேள்வி. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? மொழி விவகாரத்தில் பாஜகவுடன் நாடகம் என்ற குற்றச்சாட்டிற்கு திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் மறுப்பு. அறியாமையில் விஜய் பேசுவதாக குற்றச்சாட்டு. மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு மக்களவை தொகுதி கூட குறையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தவறான தகவல்களை மக்களிடம் திமுக அரசு பரப்பி வருவதாகவும் கண்டனம். श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. புரோரேட்டா முறையில் மக்களவை தொகுதி மறுவரையறை நடைபெறும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. புதிய நாடாளுமன்றத்தின் இருக்கைகள் எண்ணிக்கை 848ஆக அதிகரிக்கப்பட்டது ஏன் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா கேள்வி. கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி கொண்டாட்டம் கோலாகலம். ஆடல் பாடல்களுடன் விடிய விடிய களைகட்டிய இன்னிசை விருந்து. குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள ஜவுளி கடையில் பயங்கர தீ விபத்து. $500 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் சேதம் என முதற்கட்ட தகவல். தெலங்கானா சுரங்க விபத்து மீட்பு பணிகள் 2 நாட்களில் நிறைவடையும். மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உத்தம ரெட்டி நம்பிக்கை. தொகுதி மறுவரையால் தமிழகத்துக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என அமித்ஷா அளித்த பதில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என திமுக விமர்சித்துள்ளது. கோவை பீளமேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பாஜக மாவட்ட அலுவலகத்தை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இதேபோன்று ராமநாதபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான பாஜக அலுவலகங்களையும் அமித்ஷா காணொலியில் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தவறான தகவலை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட நிதியை விட பாஜக ஆட்சியில் 5 மடங்கு அதிகம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா தெரிவித்தார். तमिलनाडु में मुंबई और हरियाणा से भी बड़े बहुमत के साथ एनडीए की सरकार बनने जा रही है. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருப்பதாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, ஊழல் செய்வதில் திமுகவினர் மாஸ்டர் டிகிரி பெற்றிருப்பதாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில்
தொகுதி மறுவரையை 1971 மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாவிட்டால் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்திய தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறையும் என குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். மேலும் அதற்கு அமித்ஷா அளித்துள்ள பதில் குழப்பமாக இருப்பதாகவும் கூறினார். அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளிவாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை. உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறையாமல் வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரித்தால் அதுவும் அநீதியே என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாகவும் ஆர் ராசா விளக்கமளித்தார். புரோராட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71இல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். அப்படியே உயர்வுனா என்ன அடிப்படையில் உயர்த்தணும்னு இருக்குல்ல, 71ல மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க 848 இருக்கைகள் நீங்க போட்டுறீங்க நாடாளுமன்றத்தில். 848 இருக்கைகள் போட்டீங்கன்னா நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோராட்டா பேசிஸ்ல போனா எங்களுக்கு குறையும். அப்போ அந்த அடிப்படையில் இல்லாம 71ல என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற 40 புரோராட்டாவா எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கு உயர்த்தணும். புதிய நாடாளுமன்றத்தில் 848 இருக்கைகள் அமைக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பிய ஆர் ராசா, நீட், ஜல்லிக்கட்டு போன்ற பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் வந்தால் வட மாநிலங்களால் நமது குரல் நெரிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆள்பவர்கள் பேசி வைத்து அரசியல் செய்வதாக தவிக தலைவர் விஜய் சாடியுள்ள நிலையில் மத்திய அரசை விமர்சிக்கும் போது மட்டும் விஜய் பதுங்குவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், சிறப்பு அழைப்பாளராக தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் மற்றும் 2500க்கு மேற்பட்ட தவிக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த விழாவில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை உள்ளிட்டவற்றை எதிர்ப்போம் என உறுதி ஏற்பதை வலியுறுத்தி விஜய் முதல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். அப்போது கையெழுத்திடுமாறு பிரசாந்த் கிஷோரை தவிகவின் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அழைத்தபோது அவர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். இதையடுத்து விழாவில் பேசிய தவிக தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் வருகையால் ஆளும் கட்சியினர் எரிச்சல் அடைந்துள்ளதாக கூறினார். ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும், அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே, அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. தற்போது ஆட்சியில் இருப்பவர்களை அரசியலை விட்டே வெளியேற்ற வேண்டும் எனவும் விஜய் குறிப்பிட்டார். நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு, பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. மக்களுடைய நலனை பத்தியோ
நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம். இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. தொடர்ந்து பேசிய அவர், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆள்பவர்கள் பேசி வைத்து அரசியல் செய்வதாக விமர்சித்தார். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும், ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எந்த இடத்திலும் பாஜக என்றோ திமுக என்றோ நேரடியாக குறிப்பிடாத விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பை பதிவு செய்த போதும் இந்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் வேற்றுமொழி என்றே குறிப்பிட்டார். கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த விரைவில் கட்சியின் பூத் ஏஜென்ட் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் விஜய் கூறினார். முன்னதாக பேசிய தாவேகாவின் சிறப்பு ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், தேர்தலில் தாவேகாவை வெற்றி பெற வைத்தால் தோனியை விட தமிழ்நாட்டில் பிரபலமடைந்து விடுவேன் என குறிப்பிட்டார். Dhoni is more popular in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year when I contribute and I help you win, then I will be taking over Dhoni in popularity. Do you agree or not? தாவேகா தொண்டர்கள் அடுத்த 100 நாட்களில் குறைந்தது 10 பேரை கட்சியில் சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே மத்திய பாஜக அரசு குறித்து பேசும்போது மட்டும் விஜய் பூடகமாகவும் பதுங்கியும் பேசுவது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாசிசம் பயங்கரமானது என்றும் படுகொலைக்கும் தயங்காது என்பதை விஜய் உணரவில்லை என சாடியுள்ள அவர், பாயாசம் சுவையானது எனவும் உடல் நலத்திற்கு நல்லது எனவும் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவின் அரசியல் குறித்து தெரியாமல் விஜய் அறியாமல் பேசுவதாக திமுக தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தாவேகாவின் கையெழுத்து இயக்கம் மேடையிலேயே தோற்றுவிட்டதாக பாஜக விமர்சித்துள்ளது. பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, யூ கெட் அவுட் ப்ரோன்னு விஜயை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தாவேகா ஆண்டு விழாவில் விஜய் பேசியதற்கு பல்வேறு கட்சியினரும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்து விஜயின் பேச்சு அரசியல் அறியாமையை காட்டுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். மொழி விஷயத்தில் நாடகம் ஆடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார்கள் இந்த மொழியை காப்பதற்கு என்று தெரியாமல், தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் இந்த மொழிக்காக எவ்வளவு பேர் என்பது தெரியாமல், திமுக மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. சினிமா புகழால் தமிழ்நாட்டு இளைஞர்களை விஜய் ஏமாற்ற முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், அதிலும் புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை
ஏய்த்துவிட முடியாது, ஏமாற்றிவிட முடியாது. தாவேகா தொடங்கிய கையெழுத்து இயக்கம் முதல் நிமிடத்திலேயே தோல்வியடைந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு. முதல் கையெழுத்து பிரசாந்த் கிஷோர் அவங்க போடணும், அவரே அந்த கையெழுத்தை போட மாட்டேன்ட்டாரு. அதனால கையெழுத்து இயக்கத்தினுடைய முதல் நிமிஷமே தோல்விதான். அதனால அவங்களுக்குள்ள கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், எல்லாம் பண்ணட்டும். ஆனா அந்த மேடையில பார்க்கும் பொழுது ஆலோசகர்னு வந்த பிரசாந்த் கிஷோர் அவரே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னனால பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாருன்னா, யூ கெட் அவுட் ப்ரோன்னு விஜயை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டில் விஜய் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி என்பது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. புதுசாக அவர் ஒன்றும் புரட்சியெல்லாம் எந்த புரட்சியும் இங்கே பண்ணிட முடியாது. அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். அவர் கட்சி தலைவருங்கிற மாதிரிலாம் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அவர் நினைப்பது போல பெரிய மாற்றங்கள் எதையும் செய்துவிட முடியாது. தாவேகா எளிய மக்களின் கட்சி என கூறிய விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்விகளை முன்வைத்துள்ளார். எளிய மக்களுக்கான கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்கு? மக்களை படிக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து இங்க இருந்து ஆள் கொடுத்து வந்து வீக வகுப்பாளர்கள், அது எளிய மக்களுக்கான கட்சி இல்ல. பிராண்டிங், எளிய மக்களுக்கான கட்சி எதுக்கு பிராண்டிங் பண்ணுது? விஜய் செய்வது தேர்தல் வியூக அரசியலே தவிர மக்கள் அரசியல் அல்ல எனவும் சீமான் விமர்சித்தார்.